அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான் நெருங்குவதற்கு உண்டான ஒரு தொழுகை இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை. தொழுகையாளிகள் எல்லாம் தஹஜ்ஜுடைய தொழுகையை ஃபர்லு போல் ஆக்கிக்கிறங்க. ஏன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் தான் பிறந்தார்கள். அல்லாஹ் தஆலா அடியார்களிடத்தில் நெருங்கி வரக்கூடிய நேரம் இந்த தஹஜ்ஜுடைய நேரமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 40 இடத்துல இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை பற்றி பேசுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் வழங்கப்பட்ட ஒரு நேரம் இந்த தஹஜ்ஜுடைய நேரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்புல்லக்கும் இந்த ரப்பிக்கும், உங்களுக்கும் உங்களுடைய ரப்புக்கும் நெருக்கத்தை உண்டாக்கும் தொழுகை தஹஜ்ஜுடைய தொழுகை. ஒரு நாளைக்கு ஒரு 40 நாளைக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தவறாமல் இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை கேட்டு பாருங்கள், அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக கபூல் செய்வான். நிறைய ஹதீஸ்களில் பார்க்கலாம். நம்ம முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரகசியமாக செய்யும் தர்மம் பகிரங்கமாக செய்யும் தர்மத்தை விட எப்படி சிறந்ததோ அதுபோல நீங்கள் பகலில் செய்யக்கூடிய நஃபில் தொழுகைகளை விட இந்த தஹஜ்ஜுத் தொழுகை என்பது சிறந்ததாக இருக்கிறது. இப்ராஹிம் இப்னு அதுகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், தஹஜ்ஜுத் தொழுகை என்னால் தொழுக முடியவில்லை, நான் தஹஜ்ஜத்திலே ஒரு மனிதர் எழுந்திருக்க வேண்டும், தஹஜ்ஜத்தில் நான் எழுந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் தஹஜ்ஜத்திற்கு தன்னால் எழுந்திருக்க முடியவில்லை என்று இப்ராஹிம் இப்னு அதுகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் வந்து முறையிடுகிறார். அவர்கள் சொன்னார்கள், பகலில் செய்யும் பாவங்களை நீ முதலில் விட வேண்டும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹு தஆலா கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான், ஆனால் நாம் கேட்பதற்கு தவறிவிடுகிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலாவிடத்திலே இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை கொண்டு முறையிட்டு, இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை கொண்டு நம்முடைய தேவைகளையும் நம்முடைய எண்ணங்களையும் அல்லாஹ்விடத்தில் எடுத்து வைக்க வேண்டும். அதன் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு தந்து விடுவான் என்ற எண்ணத்திலே உறுதியுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கும் பொழுது 2 விஷயங்கள் நம் மனதிற்குள் இருக்க வேண்டும். ஒன்று ஹவுஃப், மற்றொன்று ரஜா. ஹவுஃப் என்பது பயம், அல்லாஹ்விட நமக்கு கொடுப்பானா என்ற பயத்தில் நாம் இவ்வளவு பாவங்கள் செய்து விட்டோமே, இவ்வளவு பெரிய பாவியாக இருக்கிறோமே, அல்லாஹ் நமக்கு கொடுப்பானா என்ற ஒரு பயத்துடன் நாம் கேட்க வேண்டும். மற்றொன்று ரஜா, அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பான், அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆவை கண்டிப்பாக கபூல் செய்வான் என்ற எண்ணத்திலே நாம் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து தொழுகைகளையும் குறிப்பாக இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுகக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி தந்துள்வானாக.